கனகபவனத்தில் உள்ள பக்தர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஜெயராமதேவ் என்று ஒரு பக்தர், அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். கிம் ஷ்யாமோ ராமபத்ரஸ்திதி முனி கதிதோப்யத்ர சுக்லோ விஹாரி ஹ்யேவம் பிருஷ்டே ஸ்வசிஷ்யே நனு புனரமலம் பஷ்யவத்சேத்யுவாச்சே ராமோபி ஸ்வம் சுரூபம் ஜய ரகுதிலக பிரார்த்திதः ஷ்யாமவர்ணம் திவ்யம் சந்தர்சயன் தம் மதனரிபுனுதः தோஷயாமாஸ தேவः. ரகுராஜ ஜெய ரகு திலக் என்ற ஒரு மகந்த் இருந்தார். அவருடைய சிஷ்யர் இந்த ஜெயராமதேவர். இந்த ஜெயராமதேவ் ஸ்ரீராமரை சேவிக்கிறதுக்காக வரும்பொழுது நடந்த சம்பவம். யாரோ ஒரு ரசிகர் ஜெயராம் தேவனிடத்துல வந்து கேட்டார், ராமரோ கரிய வண்ணம் தானே, வர்ணம் ஷியாமம் சமாஸ்ரிதா என்று வால்மீகி மகர்ஷி சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் இன்னும் பல கிரந்தங்கள்ல ராமரை கரிய வண்ணமாக தான் வர்ணிச்சிருக்கா. கம்பனும் கரிய செம்மல் என்று தான் சொல்றார். ஆனால் இங்கே வெள்ளையா இருக்காரே என்று கேட்டார். இது ராமரை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணும் பொழுது கேட்ட கேள்வி. அப்படி கேட்டுண்டு இப்படி திரும்பி வந்து ராமரை பார்க்கும் பொழுது ராமர் கரிய வண்ணத்திலேயே தரிசனம் கொடுத்தார். அப்புறம் கொஞ்சம் கண்ணை கசக்கி பார்த்தான்னா வெள்ளை வண்ணத்தில் இருக்கார், மறுபடியும் பார்த்தா கரிய வண்ணத்தில் இருக்கார்னு ஒரு ரசமான சம்பவம். இது அர்ச்சா திருமேனி நம்மளோட பேசுற அழகு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஹாரி அப்படின்னு பிரசித்தமான ஒரு ஹிந்தி கவி உண்டு, ரீதிகால் சேர்ந்தவர். அவர் சொல்றார் ஒரு அருமையான விஷயம். ராமர் கரிய வண்ணம் தான், சீதாதேவியினுடைய சுவர்ண காந்தி, சீதை பக்கத்துல ராமர் உட்கார்ந்துட்டு இருக்கார் இல்லையா, அது அவர் மேல பட்டு அவருமே சுவர்ண காந்தியா தான் தரிசனம் கொடுக்கிறார் என்று ரொம்ப அழகான ஒரு கவிதை அது ஞாபகம் வருது. ஸ்ரீராமருடைய அர்ச்சகர் ஒருவர் கணபதி பிரசாத் என்று பெயர். அவர் விஷயமான அனுபவம். பிரகர்ஷாஸ்ருதாராம் கிஷோர்யா சுநேத்ரே நிரீக்ஷார்ச்சகோயம் கணேசோத கின்னஹ கணேசஸ்ய சந்தியே கிஷோரி ஜகாத பிரபன்னார்த்திரேவாத்ர மத்கேதஹேதுஹு. பிரகர்ஷாஸ்ருதாராம், சீதாதேவியினுடைய கண்கள்ல கண்ணீர் வரத கணபதி பிரசாத் பார்த்தார். பார்க்கும் பொழுது விசாரிச்சார், ஏன் கண்ணீர் வருது அப்படிங்கிறத பத்தி. அப்போ தேவி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். இந்த கணபதி பிரசாத், சீதாதேவியினுடைய கண்களில் கண்ணீர் வருதே என்று. அப்போ கணபதி பிரசாதோட சொப்பனத்துல தேவி தரிசனம் கொடுத்து சொன்னா, ஏதோ ஒரு தன்னுடைய பக்தன் கஷ்டப்படுறான் என்கிறத காட்டி அவனுடைய கஷ்டம்தான் எனக்கு கண்ணீர் வரத்துக்கு ஹேது என்று சொல்ல, அதன் பிறகு அந்த பக்தனுடைய கஷ்டம் நீங்க பெற்று அவர் கனகபவனத்துல சீதாராமால தரிசனம் பண்ணார் என்கின்ற கதை. இவ்வாறு பலவேறு விதமான லீலைகள் நிறைய பக்தாள் சொல்லிட்டு போகலாம். ஸ்ரீ ராம வல்லபா சரண் என்று ஒரு பெரிய பக்தர் இருந்தார்.
திரிலோகிதாஸ்னு ஒரு பக்தர் இருந்தார், பிரயாகதாஸ்னு ஒரு பக்தர் இருந்தார். பிரயாகதாஸ் சரித்திரம் வைஷ்ணவ சம்ஹிதையில ரொம்ப பிரசித்தம். மிதிலாயாம் கஷ்சிதாசீத் பாலகः பஞ்சஹாயனः பித்ருभ्यां வர்ஜிதோ தீனः பிதாமஹ்யா சமேதிதः. பிரயாக் என்ற பையனுக்கு 5 வயசு. அப்பா அம்மா கிடையாது, பாட்டி தான் வளர்த்துட்டு இருக்கா. மாமா பிரயாகதாசாக்கியா மகனீய குணான்விதா, நல்ல குணம் உடைய பையன். முக்தபாவேன சயுக்தா முதித அமல மானசஹா, சுத்தமான ஹிருதயம், இன்னசென்ட். ந தஸ்ய மாதா ச பிதா भ्राता च भगिनी तथा पितामहीम उपाश्रित्य वृद्धान् स बवृधे शिशुः. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அக்கா தங்க கிடையாது, பாட்டி ஒண்ணுதான் தெரியும் அந்த பையனுக்கு. வயஸ்யை சஹசானந்தம் பாடசாலாம் தினே தினே சம்பிராப்ய படதி ஸ்மாயம் ஸ்ரத்தையா பாலகோபிஹி. குழந்தைகளோட கூட தினம் ஸ்கூலுக்கு போவான், ஸ்ரத்தையா படிச்சுட்டு இருந்தான். விராம காலே சம்பிராப்தே தசராத்திரம் கதாச்சனே பிரதஸ்திரே ச சானந்தம் பாலகாஹ பகினி கிருஹம். ஸ்கூல் லீவ் விட போறா. அப்போ குழந்தைகள்லாம் பேசிக்கும் பொழுது, லீவில் எங்கடா போற? லீவில் எங்க அத்தையாத்துக்கு போறேன். இன்னொரு பையன் சொன்னான், லீவில் நான் எங்க சித்தப்பா வாத்துக்கு போறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கா. இவனை பார்த்து கேட்குறா, லீவில் எங்கே போற? அவனுக்கு யாரும் கிடையாது, பாட்டியை தவிர வேற யாரும் தெரியாது. ஆனால் பசங்க சொல்றதுன்னா தானும் ஏதாவது சொல்லணும் இல்லையோ. அதனால சொன்னான், லீவில் அக்கா வாத்துக்கு போறேன், அக்கா வீட்டுக்கு தான் போறேன். சொல்ற குழந்தை பொய் சொல்லலை, இன்னசென்ட்டான குழந்தை. பொய் சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்லியிருந்தான்னா அது வேற விஷயம். இன்னசென்ட்டான குழந்தை அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன ஆகும்னா, தனக்கு யாரோ ஒரு அக்கா இருக்கான்னு இமேஜின் பண்ணிப்பான். பாட்டி கிட்டக்கு வந்து அடம் பண்றான். அவாவா ஒருத்தர் ஆத்துக்கு போறா, நான் எங்க அக்கா வாத்துக்கு போகணும். டே உனக்கு அக்காலாம் கிடையாதுடான்னு சொன்னா இன்னும் அழுவான். அக்கா வீட்டுக்கு போகணும், அக்கா வீட்டுக்கு போகணும்னு பாட்டிகிட்ட வந்து சொல்றான். ததா பிரயாகதாசோபி பரமானந்த சயுதா பிதாமஹீம் உபாகத்யே பப்ரச்ச பிரேம பூர்வகம் சர்வே வயஸ்யாசானந்தம் கச்சந்தி பகினீ கிருஹம் அஹஞ்ச கந்துமிச்சாமி பவனம் து மம ஸ்வசுஹு. நானுமே எங்க அக்கா வாத்துக்கு போகணும் அப்படின்னு பாட்டிகிட்ட வந்து சொல்றான். எல்லா குழந்தைகளும் அக்கா வாத்துக்கெல்லாம் போறா, அவாவா உறவினர்கள் வீட்டுக்கு போறா, நானும் எங்க அக்கா வாத்துக்கு போகணும். போலாம்ப்பா, அப்படிதான் சொல்லி ஆகணும். போலாம். உடனே கேட்டான், கஸ்மின் கிராமே வர்த்ததே சா பகினீ மே பதிவ்ரதா திரஷ்டுமிச்சாமி தாமேவ சீக்கிரம் வத பிதாமஹி. எங்க அக்கா எந்த ஊர்ல இருக்காங்க என்று கேட்குறான். எந்த ஊரு? பார்க்கணும் போல இருக்கு எங்க அக்காவை என்று அவன் சொல்றான். பாலகஸ்ய பிரேம பாவம் பரமம் ச குதூகலம் விலோக்கிய சாந்தனாயைவம் உவாச ச பிதாமஹி. அவன் கேட்கறத பார்த்து அவனை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பாட்டி சொன்னா, தவாபி ஜேஷ்ட பகினி வர்த்ததே ஹி பதிவ்ரதாகா அயோத்தியாயாம் பர்திருகிருஹே குர்வந்தி பதிசேவனம். உங்க அக்கா அயோத்தியா என்ற ஊர்ல இருக்கா.
அயோத்தியா தான் உங்க அக்காவுக்கு புக்கம். புக்ககத்துல போய் தன்னுடைய கணவரோட இருக்கா உங்க அக்கா. ஓஹோ, எங்க அக்கா பேர் என்ன? சீதாம் தே பகினீம் வித்தி ராமச்சந்திரம் சே தத்பதிம் தொயி பிரேம பரௌ தௌஹி ஜகதானந்தகாரகௌ. அக்கா பேர் சீதாக்கா, அத்திம் பேர் ராமர். அயோத்தியாவில் இருக்கா ரெண்டு பேரும், சீதாராமாள். ஏன் பாட்டி, நான் பார்த்ததே இல்லையே. பார்த்துருக்கப்பா, நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அக்கா கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. பார்த்துருக்க, அயோத்தியில தான். ஏன் பாட்டி அதுக்கப்புறம் வரவே இல்லை இங்க? பெரிய மகாராணியா இருக்கிறதுனால ரொம்ப பிஸியா இருக்கா, ஜனங்களெல்லாம் பார்த்துக்கணும் இல்லையோ. அதனால அயோத்தியில ரொம்ப பிஸியா அக்காவும் அத்திம்பேரும் இருக்கா. ஒரு இடத்துல ரொம்ப பிரியம் காட்டுவாளே அக்கா அத்திம்பேர் என்ற உடனே அப்படியே அவன் இமேஜின் பண்ணிக்கிறான். அப்படியே ஓஹோ, அக்கா அத்திம்பேர் இவங்கெல்லாம் ரொம்ப நம்மகிட்ட ரொம்ப பிரியம் வைப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள இமேஜின் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பாட்டி என்ன நினைச்சா, இது அப்படியே மறந்து போயிடுவான்னு நினைச்சா. இப்படி கொஞ்ச நாள் ஓடித்து. அப்புறம் லீவு வர ஆரம்பிச்சுடுத்தோ. ஆச்சு இன்னும் 2 நாள்ல லீவு. பாட்டி, அயோத்திக்கு அக்காவாத்துக்கு போனோம். இது என்னடா அது இன்னும் நினைவு வச்சுட்டு இருக்கான். லீவ் விட்டாச்சோ இல்லையோ முதல் நாளே அடம் பண்றான், ஒரே தெரியா அடம் பண்றான். உடனே என்ன பண்ணா, மிथिलाவில் தான் இருக்கா இவா. அதனாலதான் சீதையை அக்காங்கிற சம்ஸ்காரமே வந்திருக்கு. வா இருக்கிற ஊரே மிथिला. மிथिलाவிலேருந்து அயோத்தியாவுக்கு சில சாதுக்கள்லாம் தீர்த்த யாத்திரையா போறா. அந்த சாதுக்கள்கிட்ட இந்த பையனை ஒப்படைக்கிறா. நீங்க போய் அயோத்தியில போய் கோவில்ல சீதாராமர்களை காட்டி இதுதான் அக்கா, இதுதான் அத்திம்பேர் என்று சொல்லிட்டு அழைச்சின்னு வந்துடுங்கன்னு. அவர்களும் அழைச்சிட்டு போயிருக்கா. கிளம்புறான். கிளம்பும் பொழுது பாட்டியை பார்த்து கேட்கறான், ஏவம் சேத்து க்ஷிப்ரமேவத்வம் பக்ஷ்யம் தேஹி பிதாமஹி தது உபாதாய சஹசா சாகேதம் பிராப்னுயாமஹம். பாட்டியே, எனக்கு அப்பிச்சிலாம் கொடுங்கோ, பக்ஷணம்லாம் கொடுங்கோ. எடுத்துட்டு போய் அக்காவுக்கும் அத்திம்பேருக்கும் கொடுக்குறேன். முக்தபாவம் பாலகஸ்ய விலோக்கியச்சே பிதாமஹி பக்ஷ்யம் பிரதாய சாதங்கம் சாந்தயாமா சசாதரம். பாட்டியும் நிறைய பக்ஷணங்கள் எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாலாம். இந்த குழந்தை கிளம்பிடுச்சு. பையில பக்ஷணங்கள்லாம் வச்சுண்டு அயோத்தியை நோக்கி கிளம்புறது. கிந்து பிரயாகதாசஸ்து வஞ்சயன் ஸ்வபிதாமஹீம் ஏனகேனாபி மார்கேண சாகேதம் சமுபாகமது. இப்படியே அந்த குழந்தை கிளம்பி நடந்து நடந்து சாதுக்களோட வர வழியில ஏதோ ஒரு தர்மசாலால தங்கி இருந்தார்கள். மறுநாள் கால வேளையில இந்த குழந்தை எழுந்து பார்க்கறது, அந்த சாதுக்கள் எல்லாம் காணும். கூட்டத்துல தொலைஞ்சு போயிடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அழ ஆரம்பிச்சது. அக்கா என்று அழறது. எங்க போவேன்? இப்படியே திரும்பி பாட்டியாத்துக்கு போயிடலாமா என்று கூட நினைக்கல. இப்படியே அக்கா வீட்டுக்கு போயிடலாம், அக்கா வீட்டுக்கு போயிடலாம் என்று. அக்கா வீடு எங்க இருக்கு, அயோத்தி எங்க இருக்கு, அயோத்தி எங்க இருக்கு, அயோத்தி எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டே நேர எப்படியோ அயோத்திக்கு வந்துட்டான் தம்பி. நாபஷ்யத் பகினீம் தத்ர க்ஷுச்ரமேண ச பீடிதஹ क्वचित् नीपतरोर्मूले प्ररुरोद स बालकः. பல இடங்களை தேடி வந்துட்டு இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒவ்வொரு வீட்டிலையா போய் கதவை தட்டுவான். அக்கா, சீதாக்கா அப்படிம்பா. உள்ளேந்து யாரா வருவா. என்னப்பா அம்பி, இங்க சீதாக்கா இருக்காளா? சம சீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அயோத்தியில எல்லார் வீட்லையுமே சீதான் தான் பேர் வைக்கிற வழக்கம். ஆனா ஓ அக்கா இல்லையேப்பா.
இவ்வளோ பெரிய ஊரில் சீதாக்காவை எங்கே தேடுறது? இப்படி வீடு வீடாக தேடி கடைசியா பசியோட கூட வாடி போய், பசி இருந்தது அப்படின்னா பையில தான் பட்சணம் இருக்க எடுத்து திங்கலாமே அப்படின்னா அக்காக்கு அதை திறக்கவே இல்லையா. அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனுடைய சந்நிதியில கனகபவனத்து வாசல்ல வந்து இந்த குழந்தை, ராத்திரி வேளை வேற, கதவெல்லாம் சாத்தியாயிடுச்சு. பட்டுன்னு வந்து இந்த குழந்தை பசியில மூர்ச்சையாகி விழுந்துடுத்து. மூர்ச்சைக்கு போற வரைக்கும் அக்கா அக்கான்னு அழுதுன்னு இருந்தது. ததா செந்தனமாருஹ்ய ரத்ன காஞ்சன நிர்மிதம் ததர்ஷ பாலகோ பக்தஹா சாகதௌ திவ்ய தம்பதி. அப்பொழுது இரவு வேளையில தக 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 தகன்னு ஜொலிச்சுண்டு ஒரு தேர் வருது, தங்கத்தேர். அந்த தங்க தேர்ல திவ்ய தம்பதிகள் வரார்கள், சீதாராமர்கள் வரார்கள். திவ்ய பீதாம்பரதரோ நானா ரத்ன விபூஷிதோ. அந்த தேர்லேருந்து கீழே இறங்கி சீதம்மா ஓடி வந்து இந்த மூர்ச்சையாய் விழுந்து கிடக்கிற குழந்தைய பார்த்து, பிரயாக் எழுந்துக்கோப்பா குழந்தை, உங்க அக்கா வந்திருக்கேன்பா எழுந்துக்கோப்பா என்று சீதம்மா சொல்றா. இந்த குழந்தையும் இப்படி பிரஜை வந்து கண்ணை திறந்து பார்க்கறான். ஆஹா, அக்கா வந்தாச்சு அப்படின்னு பார்த்தா சீதாராமாள் ரெண்டு பேரையும், அக்காவையும் அத்தியும் பேரையும் பார்க்கறான். எப்படி இருக்கா அவா? திவ்ய பீதாம்பரதரோ நானா ரத்ன விபூஷிதோ கர்ணாந்த தீர்க்க நயனோ கமனீய முகாம்புஜௌ. திவ்ய பீதாம்பரதாரிகளாக நானாவிதமான ரத்னங்கள் அணிந்து கொண்டு காதுவரை நீண்ட கண்கள் உடையவர்களாக சோபையோட கூடிய முகாரவிந்தம் உடையவர்களாக இருக்கிறார்கள். கோட்டி கந்தர்ப்ப தர்ப்பக்னோ, கோட்டி மன்மத லாவண்யர்களாக இருக்கிறார்கள். கோமள அமிர்த பாஷினோ, மதுரமாக பேசுறார்கள், மிருதுவாக பேசுறார்கள். கருணா பூர்ண ஹிருதயோ, ஈரம் நிறைஞ்ச உள்ளம், கிருபா பரிபூர்ணர்களாக இருக்கிறார்கள். ஹஸ்தாபியாம் அபயப்பிரதோ, தன்னுடைய கைகளால் அபயப்பிரதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தௌவிலோக்கிய மகாபாகு ஜானகி ரகுநாயகோ. அப்பேற்பட்ட சீதாராமர்களை இந்த குழந்தை பார்த்தான். பரமானந்த சயுக்தா சம்பிரமாத் புனராயயோ, மேனி சிலிர்த்தான், ஆனந்த பாஷ்பம் விட்டான். சத்யோ விதேக தனயா செந்தநாத் அவருஹ்ய ச குசலம் பரிபப்ரச்ச பரிரப்யே சகோதரம் விஜ்ஞாப்யதாம் ஸ்வபகினீம் பரமானந்த சயுதா. உங்க அக்கா வந்திருக்கேன் பாருன உடனேயே அந்த அம்பி சீதாதேவியை பார்த்து, அக்கா இத்தனை நாள் எங்க போனேன் நீங்க? நான் எத்தனை இடத்துல தேடுறது என்று சகஜமா கேட்டான். எத்தனை ஜன்மாக்கள் சாதனை பண்ணால் இந்த திவ்ய தரிசனம் கிடைக்குமோ. ஆனா அதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படலை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன என்றால், ஏதோ அக்காவை பார்க்க வந்தோம்னா அக்கா வீட்டுக்கு வரத்தானே வரணும், அக்காவை பார்க்க தானே போறோம், அது நேச்சுரல் தானே, இயல்பு தானே அது என்ற அளவுக்கு அக்கா அவனிடத்துல ஒரு அதீதமான நம்பிக்கை. உடனே பாட்டி கொடுத்த பட்சணங்கள்லாம் எடுத்தான். பக்ஷ்யம் நிவேதயாமாச பிரேமவாத்சல்ய பூர்வகம். அன்போட கூட அந்த பட்சணங்கள் எல்லாத்தையும் அக்காவுக்கு கொடுக்க, தது உபாதாய சானந்தம் ஜெகன்மாதா ச ஜானகி பாலகம் லாலயாமாச பிராத்ருபாவேன சயுதா. சீதாதேவி அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அந்த பட்சணங்கள்லாம் எடுத்து தானும் சாப்பிட ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கும் ஊற்றா. ரகுநாதோபி சானந்தம் ஆஸ்லிஷ்ய ச புனః புனஹ. உடனே தேர்லேந்து ஓடி வந்தார். யாரு? அத்திம்பேர் ராமர். ஓடி வந்து எனக்கு அப்படின்னு கையை நீட்டுறாராம்.
பட்சணங்கள்லாம் எடுத்து எடுத்து சீதம்மா கையில வைக்கிறான் இல்லையா, ராமர் கையிலையும் வைக்கிறான் பிரயாக். 2 பேரும் சம்பாஷணம் பண்ணிட்டு இருந்தார்கள் இந்த குழந்தையோட கூட. அந்தர்ததே சீதையாச்ச மூர்ச்சிதா பாலகஸ்ததா. இப்படியே சம்பாஷணம் பண்ணும் பொழுதே பட்டுன்னு சீதாராமர்கள் தேரோட அந்தர்தானமாயிட்டார்கள். உடனே குழந்தை கதற ஆரம்பிச்சது. தெய்வ காட்சி பரபரப்பு அடைஞ்சது. அதுல ஒரு மூர்ச்சை, மயங்கி விழுந்துட்டான் பையன். திரிலோச்சனோ நாம மகான் ராகவேண பிரச்சோதிதா பாலம் பிரபோதயாமாச ராம மந்திரம் ததோ ததா. திரிலோச்சன் தாஸ் என்று ஒரு மகந்த் இருந்தார் அயோத்தியாவில் அந்த சமயத்துல. எல்லாருமே ராமானந்த சம்பிரதாயம். அந்த மகந்தனுடைய சொப்னத்துல போய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் சீதாதேவியும் காட்சி கொடுக்கிறார். சீதாதேவி அந்த திரிலோச்சன்கிற மகாராஜன் இடத்துல சொன்னா, இங்க என்னுடைய தம்பி ஒருத்தன் வந்து கனகபவனத்து வாசல்ல விழுந்து கிடக்கான், அவனை எழுப்பி சமாதானப்படுத்தி அவனுக்கு ராமநாம உபதேசம் பண்ணி உன்னுடைய சிஷ்யனாக சேர்த்துக்கோ என்று தேவியினுடைய ஆக்ஞை. அது யாரு? ஒரு அம்பியை பார்த்து தன்னோட தம்பின்னு சீதை அபிமானிக்கிறாளே, யாருன்னு பார்க்கணுங்கிற ஆவலோட சந்து திரிலோச்சன் ஓடி வரார். இங்க மூர்ச்சையாய் கிடக்கக்கூடிய அம்பியை பார்த்து அவனுடைய முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி ஆலிங்கனம் பண்ணிட்டு, சாட்சாத்து சீதையினுடைய தம்பிப்பாணி என்று சொல்லி அவனை சிஷ்யனா ஏத்துண்டார். அவனையும் அவனுடைய பாட்டியையும் வாழ வச்சார். அயோத்தியாலேயே இருந்துட்டு இருந்தார் இந்த பிரயாகுங்கிறவர், பிரயாகுதாஸ். இங்கேயே அயோத்தியாவில் தினம் கனகபவனத்தில் சீதாராமர்களை தரிசனம் பண்ணிட்டு மகாகவியாக ஆனார். நிறைய பிரயாகதாசனுடைய கீர்த்தனைகள்லாம் கனகபவனுக்கு மங்களாசாசனம் கனகபவனில் உள்ள பிஹாரிக்கு இன்னைக்கும் பாடிட்டு இருக்கார். அயோத்தியில் இருக்கிறவர்கள்லாம் இந்த பிரயாகதாசை வந்து மாமா பிரயாகதாஸ் என்று தான் அழைப்பார்கள். அது என்னது, ஏன் மாமான்னு அவரை கூப்பிடணும் என்று கேட்டால் அதுக்கு காரணம் இருக்கு. உலகத்துக்கே அப்பா ராமர், உலகத்துக்கே அம்மா சீதை. நம்ம எல்லாருக்கும் அம்மா சீதை தானே. சீதையோட தம்பி நம்மளுக்கா யாரு? மாமா, தாய் மாமன். அதனால அவருக்கு மாமா பிரயாகதாஸ் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. இவ்வாறு பலவேறு பக்தர்கள் ஸ்ரீராமருக்கு ஸ்ரீ ராமானந்த சம்பிரதாயத்தில் ஆர்த்தானாமார்த்திஹா ராமஹா ச அர்த்ததோபி அர்த்ததஹா அர்த்தார்த்தினாம் பிரபுஹு ஜிக்ஞாசூராம் ஞானதோயம் ஞானினாம் பிரேமவர்தனஹாகா. எவ்வளவோ விதமான பக்தர்கள் ஸ்ரீராமரை சேவிக்கிறதுக்காக கனகபவனத்துக்கு வருகிறார்கள். தன்னுடைய துக்கம் போகணுங்கிறதுக்காக கனகபவனத்துக்கு ராமரை சேவிக்க வர பக்தர்கள் அவர்களுடைய துக்கங்கள்லாம் நீங்கிறது. ஆர்த்தானாம் ஆர்த்திஹா ராமஹா. நிறைய பேர் தனம் வேணுங்கிறதுக்காக ராமரை சேவிக்கிறார்கள். அர்த்ததஹா அர்த்தார்த்தினாம் பிரபு. அர்த்தார்த்திகளுக்கு ஏராளமா அர்த்தங்களை கொடுக்கக்கூடியவர் பிரபு. ஜிக்ஞாசூனாம் ஞானதோயம். ஞானம் வேணும் என்று நினைத்து கொண்டு ராமரிடத்துல வரவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் பிரபு. ஞானினாம் பிரேமவர்தனஹா. ஞானம் சித்திச்சவர்கள், சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்றவர்கள், அப்பேற்பட்ட மகா ஞானிகளுக்கு பிரேமையை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இவ்வாறாக ஸ்ரீ ராகவன் கனகபவனத்தில் பிஹாரி என்கின்ற திருநாமத்தோட கூட கிஷோரி என்கின்ற திருநாமம் கொண்ட சீதாதேவியோட கூட எழுந்தருளி இருக்கிறார். ஏ சந்தி ரகுச்சந்திரஸ்ய பக்தா அன்யே சஹஸ்ரசஹ ரசிகாஹ ஹைமகேஹஸ்ய தேப்யோ நித்யம் நமோ நமஹ. இவ்வாறு பலவேறு பக்தர்கள், இங்க என்ன ஒரு 50 பக்தாளை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த நாட்கள்ல.
இவ்வாறாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினம் கனக பவனத்துக்கு வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை சீதம்மாவை தரிசனம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். ராமருடைய திருமாளிகையில ராமர் எழுந்தருளி இன்றைய தினம் அளவும் திருவயோத்தியில ஆச்சரியமாக தன்னுடைய லீலைகளை பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறார். அயோத்தியாவினுடைய முக்கியமான இடம் இது கனக பவனம் என்கிறது. பொதுவாகவே அங்கே வரவா எல்லாருக்கும் அனுபவம் என்னென்ன, இன்னைக்கோ ஏதோ ராமர் இருந்த இடம் இது என்று நினைக்கிறது இல்லை. ராமர் திருமாளிகை என்ன, திரேதாயுகத்தில் இருந்தார், இங்கே தான் இருந்தார் திரேதாயுகத்தில் என்று நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கார். ராமருடைய திவ்ய லீலைகள் நடந்துருக்கிற இடம் இந்த கனக பவனத்தில் தான் ராமர் இருக்கார். இன்னைக்கு நம்ம போனோம் அப்படின்னா கர்ப்ப கிரகத்தில் எந்த சீதாதேவியை, எந்த ராமரை, எந்த கிஷோரியை, எந்த பிஹாரியை நாம் பார்க்கிறோமோ இவர் தான் ராமர். இதை ஏதோ ஒரு சிலைன்னு பார்க்கறது இல்லை. பிரத்யக்ஷமாக பிரபு உட்கார்ந்துருக்கார், பிரத்யக்ஷமாக சீதம்மா இருக்கா. சுமந்திரர் எப்படி தரிசனம் பண்ணாரோ அது மாதிரி நம்ம எல்லாரும் தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்மோட பேசுகிறார், நமக்கு ஆனந்தத்தை விதரணம் பண்ணுகிறார், பிரேமையை விதரணம் பண்ணுகிறார். இது எல்லாருடையவும் அனுபவம். ஏ நித்யம் பிரபடந்தி பக்தி பரிதாக ஸ்ருண்வந்தி வா ஸ்ரத்தயா பக்தானாம் சரிதானி ஹேம சதன பிரேஷ்டஸ்ய நிஸ்வார்த்ததஹ भावज्ञाः मधुरां दयार्द्रहृदयस्य आर्द्रां अनन्यां शिवां ते नूनं युगलस्य हेम सदने सेवां सदा प्राप्नुयुः भक्ति भरिताः शृण्वन्ति वा श्रद्धया. கனக பவனத்தில் இருக்கக்கூடிய சீதாராமர்களிடத்துல பிரேம பக்தியோட கூட இந்த கனகபவன பஞ்சாசத் என்கின்ற கனகபவன ஸ்தோத்திரத்தை யார் யார் பாராயணம் செய்கிறார்களோ, கனகபவனத்து பக்தர்களை யார் யாரெல்லாம் ஸ்மரிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஸ்ரத்தையோட கூட இந்த கதைகளை கனகபவன லீலைகளை சிரவணம் பண்ணுகிறார்களோ, நிஸ்வார்த்ததா சுவார்த்தம் இல்லாமல் சிரவணம் பண்ணுகிறார்களோ, பிரேமையோட சிரவணம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் பாவஜ்ஞாக பாவுகர்களாக இருந்து இன்றைக்கும் கனகபவனத்துக்கு போய் அங்கே உள்ள பாவுகர்களோட சேர்ந்து பழகி, நிறைய சாதுக்கள்லாம் அங்கே வருவார், அவளெல்லாம் விழுந்து சேவிச்சு அவளோட சேர்ந்து பழகி தயார்திர ஹிருதயஸ்ய தயினால ஈரமான உள்ளம் உடைய பிரபு, இந்த பிரபுவனுடைய அனன்யாம் ஆர்திராம் சிவாம் சேவாம், அப்பேற்பட்ட அந்த பிரபுவனுடைய மிருதுவான மதுரமான கைங்கரியத்தை தொடர்ந்து பெறுவார்கள். கனகபவன லீலைகளை யார் சிரவணம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மேலும் மேலும் ராமரிடத்தில் பிரேம வளர்ந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனுடைய கைங்கரியத்தை தொடர்ந்து பெறுவார்கள். மேலும் மேலும் அவர்களுக்கு அயோத்தியா யாத்திரை லபிக்கும். எந்த ஒரு ராமபக்தனுக்கும் ஆசை என்னென்ன, அந்த கால ரகுவர் புருஜாயி. கோஸ்வாமி துளசிதாஸ் சொல்றார், அயோத்தியா யாத்திரை நமக்கு கிடைச்சுட்டே இருக்கணும், அயோத்தியாவுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும் என்கின்ற ஒரு விருப்பம்தான். அது மாதிரியான ஒரு தொடர்ந்த அயோத்தியா யாத்திரையையும் அயோத்தியா கைங்கரியத்தையும் சீதாராமாளுடைய கைங்கரியத்தையும் நமக்கு பிரபு கொடுத்து கொண்டே இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறேன். ஸ்ரீராம சங்கல்பம், கனகபவனத்தில் உள்ள பிஹாரியினுடைய சங்கல்பம் இவ்வாறு அழகா இந்த சீதா வல்லப குஞ்ச் என்று அமைஞ்சிருக்கு. இங்க ஸ்ரீராமருக்கு ரசமான கைங்கரியங்கள், சுப்பிரபாதம், டோலோத்சவம் இத்தியாதிகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. சத்சங்கம், அப்பப்போ ஒரு அழகான சத்சங்கம் இங்கே நடக்கிறது. அதில் இப்பொழுது பிரதிஷ்டா உற்சவம், இது ஸ்ரீ அண்ணா ஆரம்பித்து வச்சது, விடாத நடக்கணும்னு ஸ்ரீ அண்ணாவுடைய ஆக்ஞை. ராகவ சதக உற்சவமாக நடக்கிறது. இந்த உற்சவத்தில் அயோத்தியா மகாத்மியம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் சீதாவல்லவனுடைய கருணையினால் கிடச்சது.
ரொம்ப ஸ்ரத்தையாக நீங்கள்லாம் கேட்டேள். நம்ம பாகவதர் திரு பாபு அவர்கள் விழுப்புரத்துலேருந்து அவருடைய கோஷ்டி எல்லாருமா சேர்ந்து ஆசைப்பட்டா அயோத்தியா மகாத்மிய சிரவணம் பண்ணணும், வருஷா வருஷம் விழுப்புரத்தில் சத்சங்கம் வைக்கிறவா தான் வாழலாம். ரொம்ப ஸ்ரத்தையா ஏகாதச ஸ்கந்தம் முழுக்க கேட்டிருக்கா, வெச்சகன் வாங்காம. ஏகாதசம் அவ்வளவு பெரிய வேதாந்தம். இந்த வேதாந்தம் சிரவணம் பண்ணணுமே நினைச்சேன்னா என்ன அவளா வந்து கேட்டது, ஏகாதச ஸ்கந்தம் சொல்லுங்கோ என்று கேட்டா, ஏதாவது கதையா வச்சுக்கலாமேன்னு கூட நான் சொன்னேன். இல்லை, இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல எல்லாருமே ஏகாதச ஸ்கந்தம் புரிஞ்சுக்கிறவா தான் அப்படின்னு சொன்னார் அவர். ஒரு வாரம் ஏகாதச ஸ்கந்தம் நடக்கும் பொழுதும் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தானா பேரும் வெச்சகன் வாங்காம ஏகாதச ஸ்கந்தத்தை அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட கூட கேட்டா. வைகுண்டவாச பெருமாள் கோவில்ல வைகுண்டவாச பெருமாள் தான் சீதா வல்லபன், ஜனகவல்லி தாயார் தான் ஜனகவல்லி, ராமவல்லபா இல்லையா? விழுப்புரத்தில் உள்ள தாயார் பேர் ஜனகவல்லி தாயார். இப்படி விழுப்புரமே தட்சிண அயோத்தி தான் வைகுண்டவாச பெருமாள் இருக்கிறதுனால. அது மாதிரியா இங்க அயோத்தியாவில் வந்து விழுப்புரம் பக்தர்கள் அருமையா இந்த சத்சங்கத்துல ஸ்ரீ அயோத்தியா மாஹாத்மியம்ங்கிற இந்த ஒரு கதையை சிரவணம் பண்ணார்கள். அவளுக்கு எல்லா விதமான ஐகிக ஆமுஷ்மிக க்ஷேமங்களும் ஏற்படணும் என்று சீதாவல்லபனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேபியः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. ஜானகீகாந்தஸ்மரணம் சீதாவல்லபுலால் கீ. வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கீ. சொல்றேடா, வீர தீர சூர. Hey!